சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் இது தொடர்பாக கதைக்கலாம்னு சொல்லி ஆலோசித்திருந்தோம். இப்போது எல்லாருக்குமே தெரியும், அனைத்து கோயில்களும், அதாவது முக்கியமா பிரசித்தி பெற்ற அநேகமான கோயில்கள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி அதனுடைய மகோற்சவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். எங்களுடைய மக்களுடைய ஆன்மீகம் இப்போது எவ்வளவு அளவில் இருக்கிறது, மக்கள் எல்லாருமே கோயில்களுக்கு செல்கின்றார்களா, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் கட்டாயம் ஒரு குடும்பத்தோடு போகணும்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல எங்களுடைய கைகளில் பணம் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். அது சார்ந்தும் நாங்கள் கொஞ்சம் கொமனா ஒரு சில விடயங்களை கதைக்கலாம் என்று சொல்லி யோசிச்சிருக்கிறோம். சரி, குறிப்பா சொல்ல போனோம்னு சொன்னா எங்களுடைய நைனை அம்மனுடைய கொடியேற்றத்துடன் அந்த திருவிழாக்கள் எல்லாமே மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதற்கு பிற்பாடு எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய உள்ளூர் இடங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் கொடியேறி பல்வேறுபட்ட கோயில்களுடைய திருவிழாக்கள் கூட ஓய்ந்து முடித்திருக்கிறது. இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற கோயில்கள் என்று சொன்னால் ஒன்று சன்னதியான், மற்றது எங்களுடைய நல்லூர் கந்தன். சன்னதியானுடைய எல்லாமே முடிவு பெற்று கொண்டு இருக்கிறது, முடிவு பெற்று விட்டது என்று தான் நாங்கள் சொல்லலாம். அது மாத்திரமில்லாமல் இப்ப நல்லூர் கந்தன் தான் இறுதியாக இருக்கிறார். அதற்கு பிற்பாடு தெல்லிப்பளை துக்கி அம்மன் கோயில் இனித்தான் கொடியேற்றம் பெறப்போகிறது. அது மாத்திரமில்லாமல் மாவட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் கொடியேற்றத்துடன் நிறைவு பெற்றது மகோற்சவங்கள். இப்போது நல்லூர் கந்தனை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், நல்லூர் கந்தன் என்று சொல்லும் போது கனிஷ்டா நாங்கள் கட்டாயம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேணும். இது தெரியுமா? எங்களுடைய நல்லூர் கந்தனின் மகோற்சவத்தை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த முறை டான் குழுமத்தினால் ஏற்பாடு செய்துள்ள டான் கலையகம் ஒன்று, அங்கிருந்து எங்களுடைய ஒரு சில நிகழ்ச்சிகளை கூட நாங்கள் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்றுதான் உங்களுக்கு தெரியும். அதாவது டான் மியூசிக்காக இருக்கலாம், டான் தமிழொலியாக இருக்கலாம், அதுல ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரலையாக கொடுங்க. நேரலையாகத்தானேக்கா வளமையாக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அங்க நாங்கள் நிகழ்ச்சியை இவ்வாறு தொகுத்து வழங்குகின்றோம். எங்களோடு சேர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த வருடம் நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன் சொன்னால், நல்லூர் கந்தன் என்று சொன்னாலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விடயம். அதாவது உலகம் எங்கும் இருந்து அலை திரண்டு வரக்கூடிய பக்த அடியார்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். எந்த தேசங்கள்ல இருந்தும் நல்லூர் கந்தனை தரிசிப்பதற்காக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், கொடியேற்றம் தொடங்கி ஒரு 10ஆம் திருவிழா, அதாவது மஞ்ச திருவிழா ஆரம்பமாகி விட்டதுன்னு சொன்னாலே இன்னும் நல்லூர் கந்தன் களை கட்டிவிடும் என்றுதான் சொல்லலாம். இது சார்ந்து அநேகமான மக்கள் அணி திரண்டு வருகிறார்கள். இப்போது எங்களுடைய புலம்பெயர் தேசத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், இலங்கைக்கு. அவ்வாறான மக்களுக்கு இது பெரிதும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் நல்லூர் கந்தன் கொடியேற்றத்துடன் ஆரம்பிப்பது அநேகமான பக்தர் கூட்டங்களை அந்த நேரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், எங்கு செல்வதாக இருந்தாலும் எங்களுக்கு பொருளாதாரம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பொருளாதாரம் அதிகமான பிரச்சனையை கொடுக்கும் போது கோயில்களுக்கு நாங்கள் ஒரு ஆன்மீகத்தை சேர்த்து செல்வதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய மக்கள் கோயில்கள், அதாவது இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சரியாக இருக்கிறார்களா? சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னால், எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், காணும் என்ற அளவுக்கு கொடுப்பார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு தங்களை வருத்துவார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹிந்து மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு விடயம் நடக்க வேணும், இது நடந்து முடிந்து விட்டது, இது எனக்கு இந்த நாளுக்குள்ளே நடக்கணும்னு சொன்னால் அந்த கடவுளோடு சண்டை போடுவார்கள். ஏனென்று சொன்னால், நான் இவ்வாறு செய்வேன், நீங்கள் எனக்கு அதை செய்ய வேணும் என்று சொல்லி மனிதர்கள் தங்களை வருத்தி ஒவ்வொரு வரன்களையும் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போதும் அநேகமான விடயங்கள் அவ்வாறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உலகத்தை சுற்றி பார்த்தோமாக இருந்தால், சுயநலம் உள்ள மனிதர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் போது யோசிப்பா, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் எங்களை விட வாழக்கூடாது எல்லாம் யோசிச்சு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சண்டை போட்டு ஒரு அன்பு இல்லாமல், ஒரு உறவு இல்லாமல் நாங்கள் வாழலாம். ஆனால் ஆன்மீகம் என்று சொல்லி பார்க்க அந்த இடத்துல போய் கடவுளை 2 கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் கும்பிட்டு கொண்டே நிற்போம். ஆனால் ஒரு தருணம் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் செய்யறதெல்லாம் சரியா, நாங்கள் கடவுளுக்கு நிகராக இருக்கின்றோமா என்று சொன்னால் அதில் எந்த மனுஷனும் இல்லை என்று தாங்க சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு
உலகத்துல சுயநலம் பொறாமை எல்லாமே தலைவிரித்து ஆடுகிறதுன்னு தான் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பொருளாதாரம் பிரச்சனை அதிகமாக இருப்பதாலேயே இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்திக்குள்ளான ஒரு வாழ்க்கையை கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்க, சரி எல்லாரும் போறாங்க நாங்களும் ஒருக்கா போவோம், ஒன்றுமே வேணாம் போறதும் வாரதுமா வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவ்வாறு யோசிக்கிறார்கள்னா பொருளாதாரம். எவ்வளவுதான் சுற்றி சுற்றி பார்த்தாலும் உள்ளவருக்கும் இல்லாதவர்களுக்கும் இந்த பொருளாதாரம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பொருளாதாரம் இல்லாமல் மனுஷனால வாழ முடியாது. எனவே இந்த பொருளாதாரம் இருந்தால்தான் எங்களுடைய ஆன்மீகத்தை கூட நாங்கள் இப்போது தேடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அனைத்து மக்களும் தள்ளப்பட்டு விட்டோம் என்று தான் சொல்ல முடியும் இல்லையா தனுஷ்டா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இன்றைய காலங்களில் அதிகமாக இந்த திருவிழா காலங்கள் நாங்கள் இந்து மக்கள் மாத்திரமல்லாமல் அநேகமான மதங்களிலும் ஒவ்வொரு திருவிழாக்கள் ஒவ்வொரு பண்டிகைகள் நடக்கின்ற போது எல்லோரும் மனிதர்கள் என்பதை நாங்கள் சமனாக மதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அநேகமாக கருத்திருந்தோம். உண்மையிலேயே இன்றைய காலங்களில் ஆன்மீக ரீதியாக உண்மையிலேயே மனதில் பல விடயங்களை கொண்டு பக்தி பூர்வமாக எத்தனை பேர் கோயிலுக்கு செல்கிறோம் என்று பார்த்தால் உண்மையிலேயே எண்ணி பார்க்கக்கூடிய அளவுதான் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேக மாணவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பாடசாலை மாணவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது பிரிவினர் கோயில் அல்லது இந்த ஆலயங்களில் திருவிழாக்கள் தொடங்கிவிட்டது அல்லது ஏதாவது ஒவ்வொரு மதம் சார்ந்த ரீதியாக பண்டிகைகள் நடக்கின்றது என்று சொன்னால் என்ன செய்வார்கள், தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக எல்லோருமே குழு குழுவாக அதாவது தாங்கள் ஒவ்வொரு குழுக்களாக சென்று அங்கு இருக்கின்ற பொருட்கள் வாங்குதல் அல்லது சந்தோஷமாக நேரங்களை கழித்தல் என்று சொல்லி நேரத்தை செலவிடுவார்கள். பக்தி பூர்வமாக சிலர் சென்று கும்பிடுவார்கள். ஆனால் உண்மையில் மன அமைதியை பெறக்கூடிய இடங்களாகவும் இவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். நாங்கள் எங்களுடைய மதம் சார்ந்த கோயில்களுக்கோ அல்லது எங்களுடைய மதம் சார்ந்த தலங்களுக்கோ செல்லுகின்ற போது எங்களை அறியாமலே ஒரு மன அமைதி எங்கள் மத்தியில் கிடைக்கின்றது. பலர் பல பிரச்சனைகளுடன் இருப்பார்கள். யாரிடம் இதை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அவர்களுடைய மனதில் பல பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு அழுத்த நிலையும் வேறு பல உளரீதியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே நாங்கள் இறைவனிடம் சென்று மன்றாடுகின்ற போது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய மனத்தில் இருக்கின்ற அந்த பாரம் குறைக்கப்படுகிறது என்று சொல்லி பலர் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது சாதாரணமாக மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதை தாண்டி நீங்களும் அந்த விடயங்களில் ஈடுபட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே அந்த அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மனதில் பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற போது நம்பிக்கையில்லா தன்மை காரணமாக நாங்கள் பலர் மத்தியில் அதனை பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இறைவன் மத்தியில் நாங்கள் அதனை கூற முடியும். இந்த திருவிழா காலங்கள் இந்த கோயில் விசேஷங்கள் அது மாத்திரமில்லாமல் பல நேரங்களில் நாங்கள் அந்த நேரங்களிலாவது நாங்கள் கோயில்களுக்கு போவோம். அப்போதாவது நாங்கள் இறைவனிடம் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆன்மீக ரீதியான நாட்டம் குறைவடைந்து கொண்டு செல்லுகிறமையால் தான் இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. நாங்கள் மனிதர்களை மனிதநேய பண்புடன் நாங்கள் வளர்கின்ற போது எங்கள் மத்தியில் இந்த வன்முறை சிந்தனைகள் தோன்றாது. எல்லோருடைய பார்வை இன்றைய காலத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு விடயம் கிடைக்காவிட்டால் அதற்கு எதிராக வன்முறைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர எந்த இடத்திலும் அமைதியாக நகர்ந்து செல்ல வேண்டும் அல்லது நாங்கள் இந்த விடயத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று சொல்லி அந்த நல்ல மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் எல்லோருடைய மனதும் மாற்றம் பெற்று வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்கின்றது என்று சொன்னால் இதற்கு காரணமும் இந்த ஆன்மீக நாட்டம் குறைவடைகின்றதை ஒரு காரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே இறைவன் மீது பக்தி கொண்டு இறைவனுக்கு உண்மையாக நாங்கள் கோயிலுக்கு செல்கின்ற போது என்ன நினைப்போம், நாங்களுடைய தேவாலயத்துக்கு செல்கின்ற போது என்ன நினைப்போம், நாங்கள் என்ன பிழைகள் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி இறைவன் மத்தியிலாவது நாங்கள் முறையிடுவோம். நாங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அங்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு செல்கின்ற போது சில சமயங்களில் பிழைகளை திருத்திக் கொள்ள முடியாது. நாங்கள் என்னென்ன பிழைகள் செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகின்றோம். இதனால் வன்முறை என்பது சாதாரண ஒரு விடயமாக தோன்றிவிடுகின்றது. அநேகமாக இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் அது மாத்திரமில்லாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் இவற்றுக்கெல்லாம் ஒரு காரணமாக கூட இந்த ஆன்மீகத்தில் நாட்டமின்மை குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் முடிந்த வரைக்குமே எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல வேண்டும். அது எங்கள் மத்தியில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக
இருக்கின்றது. மனிதநேய பண்பு மிக்கவர்களாக வாழக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா மதங்களும் போதிக்கின்ற ஒரு விடயம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பிறரை எங்களை போல் நேசிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் நல்ல பல விடயங்களை இந்த மதங்கள் வலியுறுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இறைவனை மெய்யன்போடு, அதாவது உண்மையான அன்போடு வழிபடுகின்ற போது பல விடயங்களை அடைந்து கொள்ள முடிகின்றது. சில சமயங்களில் நாங்கள் அதிகமான பிரச்சனைகளோடு இருப்போம், அல்லது எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன என்பது தெரியாமல் கூட பலர் சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் அந்தந்த தெய்வங்களிடம் பிரார்த்திப்பதன் மூலம் நல்ல பல விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் சிலருடைய மனப்பான்மை நாங்கள் பார்க்கின்ற போது திருப்தியற்ற ஒரு மனப்பான்மையோடு இருப்பார்கள். என்னதான் நல்ல விடயங்கள் கிடைத்தாலும் அல்லது என்னதான் பணம் பொருள் கிடைத்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை, நான் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திருப்தியற்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனதை திருப்திப்படுத்துவதற்கு, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இறை வழிபாடு என்பது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சிலர் சொல்லுவார்கள், என்னை நான் கண்ட்ரோல் பண்ண, அதாவது என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது, என்னை மீறி எனக்கு கோபம் அதிகரிக்கின்றது, என்னை மீறி சில மன எழுச்சிகள் எனக்கு வந்து விடுகின்றது, எந்த இடத்தில் நான் அழ வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றது, எந்த இடத்தில் நான் கோபப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, மன எழுச்சி நிலைகள் மாறுபட்டு கொண்டே செல்லுகிறது என்று சொல்லி பலர் சொல்வதை நாங்கள் கேட்டிருப்போம். சிறிது காலமாக என்னுடைய மனத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, இவ்வாறு எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே அவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்களுடைய மனதில் அவ்வளவுத்திற்கு எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது, மனதில் எங்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போதுதான் எங்களுக்கான இந்த மனவெளிச்சி நிலைகள் மாற்றமடையும். ஏதோ ஒரு உள ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுகின்ற போதுதான் இந்த மனவெளிச்சி ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சில விடயங்களை, மன எழுச்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விட முடியாது என்று சொன்னால், கட்டுப்படுத்துகின்ற போது அது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதனை அதனை எவ்வாறு அதிலிருந்து நாங்கள் மீள வர வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் வருவதற்கும், அது மாத்திரமல்லாமல் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் இந்த எங்களுடைய மன எழுச்சி நிலைகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். சாந்தமான ஒரு மனநிலைக்கு நாங்கள் செல்ல முடியும். இன்று அநேக மாணவர்கள் கோயில்களுக்கு செல்லுகிறார்கள், அல்லது பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகிறார்கள். அவ்வாறு செல்லுகின்ற போது தங்களுடைய ஒரு தேவை நோக்கம் கருதியோ அல்லது தங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு வியாபாரம் நோக்கம் கருதியோதான் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையான மன அமைதியுடன் சில பேரை நாங்கள் பார்க்கின்ற போது கோயில்களுக்கு செல்வார்கள், ஆனால் கோயிலுக்குள் அல்லது தேவாலயத்திற்குள்ளோ அல்லது ஏதாவது ஒரு மத வழிபாட்டு தலத்துக்குள்ளோ உள்ளேயே சென்று வழிபட மாட்டார்கள். வெளியிலேயே நின்று தங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக அங்கு சென்று விட்டு திரும்ப வந்து விடுவார்கள். இவ்வாறாக தங்களை தாங்களே ஒவ்வொரு நிலையிலிருந்து பின்தங்கியவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செலுத்த வேண்டும். ஆன்மீகத்தில் நாங்கள் சிறந்து விளங்குகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அழகான பாதையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. சில முடிவுகளை நாங்கள் மன அமைதியுடன் இருந்துதான் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் குழப்ப நிலையில் எப்பொழுதுமே இருக்கின்ற போது பல நல்ல முடிவுகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது, எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருப்போம். இன்றைய காலங்களில் இந்த திருவிழா காலங்களில் கோயில்களில் சென்று வழிபடுவோம். இறைவனுடைய நாங்கள் அந்த கருணையை நாங்கள் பெற்றுக் கொள்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் சரியான பாதையில் செம்மைப்படுத்தப்படுகின்றது, இல்லையா? கட்டாயம் கனிஷ்டா, கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேணும். எல்லாமே கடவுள் தான் எங்களை இந்த உலகத்தில் படைத்து இவ்வளவு காலம் ஒரு ஆயுளை கொடுத்து இவ்வளவு குடும்பத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடையும் வாழ வைத்த கடவுளை தாண்டித்தான் நமக்கு எல்லாமே. எனவே கடவுளும் ஒரு எண்ணத்தோடு தான் எங்களை படைத்திருப்பார். இந்த உலகத்துல நீங்கள் சிறந்து வாழ வேண்டும், உங்களை பார்த்து 4 மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும். எனவே நாங்கள் கடவுளோடு ஒன்றாக இணைந்து வாழ்ந்த தான் எங்களுடைய வாழ்க்கை ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையான ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொருளாதாரம் எங்களை படைக்கவில்லை, கடவுள் தான் படைச்சார். படைச்சவருக்கு படியளக்க தெரியும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க தானே. எனவே அந்த கூற்று கேட்டார் மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேரான பாதையில் செல்வோமாக இருந்தால் எத்தனை முட்கள் எத்தனை கற்கள் வந்தாலும் எல்லாம் கடந்து ஒரு நாள்ல நாங்கள் நினைத்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறாத, குறிப்பா இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கைகள்ல தான் இருக்கிறது. எல்லாருமே
கவலை, கண்ணீர், கஷ்டம், எனக்கு ஒன்றும் இல்லையே, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு மன குழப்பத்தோடும் மன சஞ்சலத்தோடும் பலரது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாம் ஒரு நம்பிக்கை, கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைத்தது எல்லாம் மாறும் என்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துட்டுன்னு சொன்னா யாருமே இந்த உலகத்துல சூசைட் பண்ண போறதும் இல்லை, எதுவுமே செய்ய போறதில்லை. எல்லாருமே இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன், சுரேகா மற்றும் கலிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.